முதல்ல வந்திருக்கீங்க. முதல்லப்பா எனக்கு இந்த பண்டு குட்டியா முதல் முறையா வந்திருக்கீங்களே. அப்படியோ? அதனால நான் முதலாகி சபைக்கு வருகிற போது நான் யார் என்று வரைக்க முன்பதாக நாட்டுக்கு நாடு பேரும் புகழும் சிறந்த பொன்னாடி தாய் திரு நாட்டின் பெயர் என்ன? தமிழ்நாடுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஊருடைய பெயர் என்ன? கரட்டூர் என்றால் தாய்நாடு தலைநகர் மச்சு மாநகரம். மச்சு மாநகரத்தில் எழுந்தருடைய ஆண்களை பிறந்த பெண்களை பிறந்த மற்ற மனிதர் சகோதரிகளும் பள்ளிக்கு செல்கிற இளம் வயது மாணவ மாணவிகளும் அழகா அமைதி காட்சி தருகின்றார்கள். காரணம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அகிலம் எல்லாம் அருள் பாலிக்கின்ற முந்தி பிறந்த மூல முதற் கடவுளாய் விளங்கி வரக்கூடிய விநாயகர் பெருமாள் திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாக பக்த கோடிகள் சார்பாக மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயாவாகி சேர்மன் ஐயா மணி ஐயா அவர்களுடைய தலைமையிலே என்ன மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம்ம வேலுக்கவுண்டர் இன்னும் அவருடன் இருக்கின்ற நம்முடைய கவுண்டமார்கள் அனைவர்களும் ஒற்றுமையாய் செய்து ஒவ்வொரு ஆண்டு காலமும் தவறாமல் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வருகின்றார்கள் ஊர் பொதுமக்கள். அதனால அப்படிப்பட்ட என் அன்பு உள்ளங்களும் என் தாய்மார்களும் பெரியோர்களும் குழந்தை செல்வங்களும் இங்க வருகை தந்திருக்கின்ற நாடக கலா ரசிக பெருமக்களும் பிறந்த நீலவர்ண சத்திரியர்கள் நிறைந்திருக்கின்ற புண்ணிய சபையிலே நமக்காக வாரி வழங்கிய அன்பு உள்ளங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சுண்டவேண்டூர் மாநகரை சேர்ந்த கோழி வியாபாரி மணிக்கவுண்டர் ஐயா அவர்களும் என்ன மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம்ம வேலுக்கவுண்டர் ஐயா அவர்களும் சேர்மன் ஐயா அவர்களும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தேவி அம்மா அவர்களும் ராஜராஜேஸ்வரி நம்ம தாளூருக்கும் பக்கத்துல மேட்டுமணியப்பன் கோயில் மேட்டுமணியப்பன் கோயிலுக்கு அருகாமையிலே அரமணக்காடு ராஜராஜேஸ்வரி என்று சொல்லக்கூடிய சக்தியை வைத்து அடியாட்களாக விளங்கக்கூடிய பூஜை செய்து அன்றாடும் வருஷம் தவறாம மாசம் தவறாம பவர் எல்லா கோயில்லையுமே உண்டி வச்சிருப்பாங்க. தடத்துல காசு போடுவாங்க. அந்த கோயில்ல மட்டும் குடுக்கிற கோயில் 100 பேர் போனாலும் 200 பேர் போனாலும் 5 படி அரிசி 6 படி அரிசி பண்டிகை சீசன்ல 10 படி அரிசி எத்தனை பேர் வந்தாலும் சரி இல்லை என்று சொல்லாமல் அவங்களுக்கு சாப்பாடு. பௌர்ணமி அதாவது மாதம் பௌர்ணமி அன்று 4 மணிக்கு இருந்து 7 மணிக்குள்ள பூஜை நடக்கும். பூஜை முடிச்ச உடனே அங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் பெரியோர்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து அரிசி 5 படி அரிசி 10 படி அரிசி படி அளக்கக்கூடிய அதாவது களஞ்சியத்தை வைத்து அந்த களஞ்சியத்தை நிறைய அரிசி கொட்டி வரக்கூடிய மக்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அள்ளி கொடுக்கக்கூடிய அதாவது ராஜராஜேஸ்வரி அதோடு மட்டுமல்ல தாய்மொழி அறக்கட்டளை முதியோர் இல்லம் வயசானவங்க பசங்க சோறு போடல உழைக்க வழி இல்ல என்கிட்ட நிறைய அம்மா போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. உங்க ஊர்ல யாராவது இருந்தா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரியோர்கள் தாய்மார்கள் யாரா இருந்தாலும் சரி முடியாத நிலைமையா இருக்கும் போது அங்கு சென்றால் அங்க பெரிய அரண்மனை ஒரு மாளிகை கட்டி முதியோர் இல்லம் அதாவது எந்த பசங்க பிள்ளைங்க பார்க்கலையோ பிள்ளைகளால் கைவிடப்பட்ட தாய் தந்தைகள் பெரியோர்கள் அங்க போனா அவங்களுக்கு 3 நேரமும் சாப்பாடு உண்ண வசதி உறங்க வசதி துணிமணி வசதி எல்லா வசதியும் செய்து கொடுத்து அதாவது தாய்மொழி அறக்கட்டளை நடத்தி கொண்டிருக்கிறார் நம்ம தேவி அடியார்கள் அவர்கள். கொரோனா சமயத்துல கூட கொரோனா சமயத்துல நான் கூட்டாளிங்கள 200 பேர் கூட்டி போயிருந்தேன். 200 பேர்த்துக்கும் நம்ம வேஷ்டி அரிசி வேஷ்டி சருத்து கொடுத்து அரிசி கொடுத்து நாடகக்காரருக்கு வேணுங்கிற உதவி எல்லாம் செஞ்சாங்க. இன்னைக்கும் மறக்க முடியாது. அதாவது தீபாவளி பண்டிகை அப்போ தாய்மார்களுக்கு சீலை
முதியவர்களுக்கு வேஸ்ட் ஷர்ட் இன்னமும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் பப்ளிக் ஆகல. ஆனா இன்னமும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த யூடியூப் சேனல் வழியாக நிச்சயமா உலகமெங்கும் மக்களுக்கு இந்த செய்தி அதி விரைவில் சென்று அவருடைய பெயரும் புகழும் நாடு மெச்சும்படி உலகம் மெச்சும்படி பாராட்டுக்குரிய அளவிற்கு இந்த செல்வம் கிராமியை யூடியூப் சேனல் வழியாக நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று தாளையூர் மேட்டுமணி பொங்கலுக்கு அருகாமையிலே அரமணக்காட்டுல ராஜா ராஜேஸ்வரி ஆலயம் வைத்து வழிபட்டு மக்களுக்கு மாதம் தவறாம உணவு கொடுத்து படி அரிசி 5 படி 10 படி அரிசி கொடுத்து வருகிற மக்களை ஆதரிக்கக்கூடிய தேவி அம்மா அவர்கள் ராஜா ராஜேஸ்வரி அடிகளார் அவர்களுக்கு ஒரு நிமிஷம் அதாவது ஒரு ஊரே சேர்ந்து கூட ஒரு கோயில் கட்ட முடியாது. ஆனா ஒத்த அதாவது திருநங்கை கொப்பற்ற தாய் தேவி என்று சொல்லக்கூடிய அடியார்கள் அங்க ராஜா ராஜேஸ்வரி ஆலயத்தை துவக்கம் செய்து நல்ல கோயில் கட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வசதி பத்தாம பெரிய வேலைகள் நிக்குது. பெரிய கோயில் கட்டி பௌர்ணமி தவறாமல் 100 பேர் 200 பேர் 300 பேர் வந்தாலும் சரி 5 படி அரிசி 10 படி அரிசி படி அளந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கோயில் தான் கொடுக்கிற கோயில். காசு போடுங்க காசு தரத்துல கொடுங்கன்னு வாங்குறதுல படி அளக்கக்கூடியவர் இல்லை என்று சொல்லி வரக்கூடிய ஏழைகளுக்கு வேஸ்ட் ஷர்ட். அதாவது தீபாவளி கண்டா பண்டிகையை குறுக்கு நாளில போனாலும் வசதி இல்லைன்னு போனா அவங்களுக்கு வேஸ்ட். கால் இல்லாத மொண்டி முனவன் போனா ஒரு சிப்பு அரிசி அப்படியே கொடுத்து இப்படி மக்களை ஆதரிக்கக்கூடிய ராஜா ராஜேஸ்வரியுடைய அடிகார் தேவி அம்மா அவர்கள் மக்களுக்கு எடுத்துக்காட்டாக உதவி செய்து கொண்டு எங்களுடைய கொரோனா காலத்துல எங்க 200 பேருக்கு உதவி செஞ்சாங்க. நன்றி மறக்க முடியாத தேவி அம்மா அவர்கள் இந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினாலும் ராஜா ராஜேஸ்வரி அனுகிரகத்தினாலும் ஏழுமலை பொன்ராமன் அனுகிரகத்தினாலும் ஸ்ரீரங்க ரகுநாதருடைய அனுகிரகத்தினாலும் அந்த ராமபிரானுடைய அனுகிரகத்தினாலும் நோயற்ற வாழ்வு நோயற்ற செல்வம் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று அடியார்களை மேலும் வளர்ந்து அவர்கள் தேவை தொடர மதிப்பிற்குரிய மணி கவுண்டர் ஐயா அவர்களும் என்ன ஊர் கவுண்டர் வெங்கடாஜல கவுண்டர் அவர்களும் என்ன கவுண்டர் வேலை கவுண்டர் அவர்களும் ஐயந்துரை கவுண்டர் அவர்களும் குமார் கவுண்டர் அவர்களும் ஐயமுத்து கவுண்டர் அவர்களும் பழனி கவுண்டர் அவர்களும் விஜய் கவுண்டர் அவர்களும் இப்படி முன்னிலை வகித்து ஒவ்வொரு ஆண்டு காலமும் தவறாமல் இந்த மாபெரும் தெருக்கூத்து கலை நிகழ்ச்சியை தவறாமல் அரங்கேற்றம் செய்து வருகின்றார்கள். அப்படிப்பட்ட அன்பு உள்ளங்களும் தாய்மார்களும் குழந்தை செல்வங்களும் பக்த கோடிகளும் ஆண்டவன் அருள் பெற்று நோயற்று வாழ்வு குறிவற்ற செல்வங்களை பெற்று 16 செல்வங்களும் பெற்று பார்வுலகில் பாங்குடன் வாழ எல்லாம் வல்லுகிறவன் உண்டி பிறந்த முதல் கடவுள் கணநாதன் அந்த விநாயக பெருமானை வேண்டுகிறேன்.